வணக்கம் everyone. Hi hello guys, welcome back to my channel. This is Girikaran. இன்னைக்கு நம்ம ஒரு புதிய வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது பர்கர் பன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம பர்கர் பன் ரெசிபில நம்ம தண்ணி யூஸ் பண்ண போறது இல்ல, தண்ணிக்கு பதிலா மில்க் யூஸ் பண்ண போறோம். நம்ம மில்க் யூஸ் பண்றதுனால நம்ம பர்கர் பன் எத்தனை நாள் வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஏகദേശம் 3 நாளைக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். வாங்க பர்கர் பண்ற வீடியோ பார்க்கலாம். எப்படி பண்ணலாம், எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொசீஜரா சொல்லி தரும்போது உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தா போகலாம். பட் நான் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் கூட கொஞ்சம் பொறுமையா ப்ரொசீஜரோட சொல்லி தரும்போது ஒருவேளை வீடியோ ரொம்ப லேட் ஆகலாம். சோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் வந்துட்டு நிறைய மிஸ்டேக் பண்ணிருப்பேன். நான் பண்ற மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது, நீங்களும் அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு எல்லாமே லென்த்தா சொல்லி தரேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்றது மூலியமா என்னோட வீடியோ யாரெல்லாம் பர்கர் பன் எப்படி பண்றது, அதாவது பேக்கரி ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்களுக்கும் என்னோட வீடியோ அவங்களுக்கு போய் சேரும் நீங்க லைக் பண்றது மூலியமா. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பேக்கரி பத்தின வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம பர்கர் பன் பண்ணுறதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதை வாங்க நான் உங்களுக்கு 1 by 1 ஷோ பண்ணுறேன். இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ஸ்பீடாக சொல்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மைதா வந்து இப்போ 1250 கிராம் எடுத்திருக்கோம். சுகர் வந்துட்டு 200 கிராம் எடுத்திருக்கோம். நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பேசிக்காக டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிறது தான். அடுத்து மில்க் வந்து 300 ml எடுத்திருக்கோம். ஈஸ்ட் வந்து 25 கிராம் எடுத்திருக்கோம். எக்கு வந்துட்டு 300 கிராம் எடுத்திருக்கோம். ரெசிபி எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. எதுவுமே மிஸ் பண்ண வேணாம், ஏன்னா மிஸ் பண்ண ப்ராடக்ட் வேஸ்ட் ஆயிரும். பட்டர் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். க்ளூட்டன் வந்து 20 கிராம். பேக்கிங் பவுடர் 10 கிராம் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக சால்ட் வந்து 20 கிராம். மொத்தமாக நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். மொத்தமாக ஷோ பண்ணுறேன் பாருங்கள். மைதா, சுகர், மில்க், ஈஸ்ட்டு, பட்டர், எக்கு, க்ளூட்டன், பேக்கிங் பவுடர், சால்ட்டு, இது இவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸ். இப்போ நான் வந்து 1 by 1 நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பவுலில் போடுறேன். நீங்கள் எதுவுமே தனித்தனியாக போட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, எல்லாமே ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். நான் மைதா, சுகர் போட்டேன். அடுத்து இப்போ ஈஸ்ட் போடுறேன் பார்த்துக்கோங்க. க்ளூட்டனும் போட்டேன். அடுத்து பேக்கிங் பவுடர் அடுத்து சால்ட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பட்டரும் போடுறேன் பார்த்துக்கோங்க. பட்டர் வந்து நார்மல் பட்டர் தான், நம்ம கடையில் கிடைக்கிறத யூஸ் பண்ணாலே போதும். எக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு 300 கிராம்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் 300 கிராம் வெயிட் போட்டாலும் பரவாயில்ல, இல்லைனா ஒரு 7 எக் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நான் பாலும் ஊற்றிடுறேன். இதில் வந்து எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் எல்லாமே போட்டேன், அடுத்ததான் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ண கொஞ்ச நேரத்தில் என்னடா ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மில்க்கும் நீங்கள் தண்ணியை ஊற்ற வேணாம். நான் வந்து உங்களுக்கு கரெக்டான ரெசிபி தான் கொடுத்துருக்கேன். ஸோ நோ யூஸோ நீங்கள் வந்துட்டு நான் கொடுத்துருக்க ரெசிபியை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக போட்டால் போதும். நல்லா மிக்ஸ் ஆகி நீங்கள் உங்களுக்கே லாஸ்ட்டில் வந்து தெரியும். லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டரோ இல்லை வேற எந்த ஒரு லிக்விட் ஐட்டமும் இதில் யூஸ் பண்ண வேணாம். இப்போ வந்து டோ வந்து நமக்கு நல்லா ஓடிருச்சு. இந்த பாருங்க, நான் இப்போ வந்து டோ வந்துட்டு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இது லாஸ்ட் வீடியோ எல்லா வீடியோலையுமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். டோ வந்து எப்படி செக் பண்ணணும்னு. இந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு பேர் வந்து விண்டோ பேன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹோட்டலில் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே டோ டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளோட டோ வந்து ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேற லிக்விட் ஐட்டம், தண்ணி, மில்க் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம். உங்களுக்கு டோ நல்ல கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வரும். நீங்கள் நான் கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸ் மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட டோ வந்து டேபிளில் போட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரோம். ஏன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு நம்ம அதை வந்து 90 கிராம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வீடியோலையும் மென்ஷன் பண்ணுறேன், மேலே சைடில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 90 கிராம் ஒரு பர்கர் பன் ரெடி பண்ணுறதுக்காக 90 கிராம் நீங்கள் வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் 90 கிராம் ஒரு பீஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க ரெசிபியில் மேக்ஸிமம் 25 பர்கர் பன் வரும். நீங்கள் இந்த ரெசிபியை வந்து வீட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பர்கர் பன் தேவைப்படாது. உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 7-8 பர்கர் பன் தேவைப்படும். ஸோ நான் கொடுத்துருக்க ரெசிபியை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிக்கோங்க, அதாவது பாதியாக எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் ஷாப்பில் இல்லை ரெஸ்டாரண்ட்டில் இந்த ரெசிபியை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பர்கர் பன் எக்ஸ்ட்ரா வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அதை ஒரு 3 நாள் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நான் கொடுத்துருக்க ரெசிபிலே 25 பர்கர் பன் நீங்கள் எடுத்தாலும் கூட அதை நீங்கள் வந்துட்டு ஒரு வாக்கின்ல வச்சு நீங்கள்
ஸ்டோர் பண்ணலாம், ஒரு 2 நாள் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ரெசிபியை வந்து அப்படியே ஆஃபாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவு டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பர்கர் பன் கட் பண்ணியாச்சு. இதை வந்து நான் உங்களுக்கு எப்படி ரோல் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து ரோல் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதாவது ஸ்டார்டிங்கில் வீட்டில் பண்ணுறவங்களுக்கு சிரமமாக இருக்கும். இதே நீங்கள் ரெஸ்டாரண்ட்லேயோ ஷாப்லேயோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு பன்னு நீங்கள் இதுக்கு முன்னாடி ரோல் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி, அதனால உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வீட்டில் வந்து லேடிஸோ இல்லை யாராவது பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரோல் பண்ணுறது எப்படின்னு கரெக்டாக காமிச்சு தரேன் பாருங்கள். இந்த மாதிரி ஹேண்டில் வந்துட்டு ஒரு ஹேண்டில் வந்துட்டு டோ எடுத்துக்கோங்க, இன்னொரு ஹேண்டில் சென்டரில் வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணும்போது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும். இந்த பாருங்க கீழே காமிக்கிறேன் பாருங்க. அடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹோல் மாதிரியோ இல்லை வேற எதுவும் ஷேப்லேயே இருக்கக்கூடாது, நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கணும். அதே மாதிரி நம்ம ரோல் பண்ணுறது கரெக்ட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம ரோல் பண்ணி ட்ரேயில் வச்சு ப்ரூஃப் ஆகும்போது நம்ம சரியாக ரோல் பண்ணல, ரவுண்ட் ஷேப்பில் இல்லைன்னா ப்ரூஃப் ஆகும்போது அது ஒரு அன்ஈவன் ஷேப் ஆயிரும். அப்போ நம்ம பர்கர் பன் பண்ணாலுமே அது ஒரு நல்ல ஒரு லுக்கு கிடைக்காது. நம்ம கொடுத்துருக்க இன்கிரீடியன்ஸில் வேணா டேஸ்ட் வேணா கரெக்டாக இருக்குமே தவிர மற்றபடி நம்ம கரெக்டாக ரோல் பண்ணலன்னா அந்த பர்கர் பண்ணோட ஷேப் வந்து அன்ஈவன் ஆயிரும், அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால நீங்கள் ரோல் பண்ணுறது வந்து கரெக்டாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு 2 கையிலேயே ரோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அது இந்த பாருங்க அடியிலையும் காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ப்ரூஃப் ஆகும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கையில் வச்சு ரோல் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஒரு டோ எடுத்து டேபிளில் ஒரு கையில் ரொட்டேட் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வர பாருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 கையிலையுமே டோ வந்துட்டு ரொட்டேட் பண்ணி ரவுண்ட் ஷேப் கொண்டு வாங்க. எதுக்கு நான் உங்களை 2 கையிலையும் ரொட்டேட் பண்ண சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஸ்பீடு கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் என்னோட அப்கமிங் வீடியோஸில் நீங்களும் அப்டேட் ஆக முடியும். நான் சொல்லிக் கொடுக்க போகிற வீடியோ எல்லாமே கண்டினியூ இது பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்பீட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்மளோட பர்கர் பன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ ட்ரேயில் வந்து வச்சுருக்கோம் பாருங்கள். ட்ரேயில் வந்துட்டு ஒரு லைட்டாக ஆயில் தடவி, மைதா டஸ்ட் பண்ண வேணாம், ஆயில் தடவி நீங்கள் வச்சா போதும். ஆனால் நீங்கள் ரொம்ப பக்கமாக வச்சிடாதீங்க, கொஞ்சம் லாங் விட்டே வச்சுக்கோங்க. ஆனால் பர்கர் பன் நல்ல ப்ரூஃப் ஆகணும். ஏன்னா நம்ம 90 கிராம் எடுத்திருக்கோம், அதனால நல்ல ப்ரூஃப் ஆகணும். ஓவன் டெம்பரேச்சர் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. 205 டெம்பரேச்சர் வந்து 205 வச்சா போதும். ஜாஸ்தியும் வைக்க வேணாம், கம்மியாக வைக்க வேணாம். டைமிங் 9 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் ஆகல இல்லை கலர் வரலன்னா கூட நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ நான் என்னோட பர்கர் பண்ணது ஓவன் உள்ளுக்கு இருக்கு. வாங்க நம்ம இப்போ செக் பண்ணலாம். பர்கர் பன் ப்ரூஃப் ஆனதுக்கப்புறம் மேலே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி செஸ்மி சீட்ஸ் போட்டுக்கோங்க. அது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கல, பட் நீங்கள் மறக்க வேணாம். நார்மலாக மேலே எக் வாஷ் பண்ணணும்லாம் இல்லை, நார்மலாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி மேலே செஸ்மி சீட்ஸ் போட்டுக்கோங்க. பர்கர் பன் வந்து இந்த அளவுக்கு ப்ரூஃப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே ஏற்றினா போதும். இதே மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணி செஸ்மி சீட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பர்கர் பன் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் இறக்கியிருக்கேன் பாருங்க. பர்கர் பன் சைஸ் வந்து இந்த சைஸில் தான் இருக்கணும், கலருமே இந்த கலரில் தான் இருக்கணும், ப்ரௌன் இருக்கணும். ரொம்ப கலர் கொண்டு வந்துடாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க வீடியோவில். அதே கலர் கொண்டு வந்தால் போதும். இது ஒரு பர்ஃபெக்டான கலர். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம கலர் எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா நம்ம எக் ஆட் பண்ணியிருக்கனால கலர் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். டைமிங் வந்து உங்களுக்கு 9 மினிட்ஸ் சொல்லியிருப்பேன். அது மட்டும் நீங்கள் 9 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணிட்டு கலர் ஆகலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஏன்னா உங்களோட ஓவனோட ஹீட் எப்படின்னு எனக்கு தெரியலை. என்னோட ஓவனில் 9 மினிட் வச்சாலே எனக்கு போதும். இப்போ வாங்க நம்ம பர்கர் பன் எப்படி பண்ணுறது, அதாவது பர்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பர்கர் பன் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உள்ளே இப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஹீட்டோட கட் பண்ணிடாதீங்க. எல்லா பேக்கிங் ப்ராடக்ட்டுக்குமே ஓவன்லேருந்து இறக்குனதுக்கப்புறம் ரெஸ்டிங் டைம்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியும். நம்ம ஓவன்லேருந்து இறக்குனதுக்கப்புறமே அதை கட் பண்ணோம்னா உள்ளே குக் ஆகாத மாதிரி தான் இருக்கும். குக்கீஸ் ஆகட்டும், இல்லை பன் ஆகட்டும், பிரெட்ஸ் ஆகட்டும், ரோல்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்டிங் டைம்னு இருக்குது. அந்த ரெஸ்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாதான், அதாவது அந்த ஃபுட்டை யூஸ் பண்ணாதான் நமக்கு அந்த பர்ஃபெக்ட் டேஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம பர்கர் பன்னில் வந்து மயோனைஸ் வந்து பர்கர் பன் கட் பண்ணி கீழேயும் மேலேயும் அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து லெட்யூஸ் மேலே வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா டொமேட்டோ வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். லெட்யூஸ் வந்து ஃப்ரெஷ் லெட்யூஸாக எடுத்துக்கோங்க. டொமேட்டோவும் அதுதான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. மயோனைஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து நான் ஜாஸ்தி அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேட்டிஸ் ரெடி. பேட்டிஸ் வந்து நான் தனியாக குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே சீஸ் வச்சுருக்கேன். சீஸ் வந்துட்டு நான் டபுள் சீஸ் யூஸ் பண்ணுறேன். சீஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் டபுள் சீஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பர்கர் பன்னோட மேல் பாகத்தை எடுத்து பர்கர் பண்ணை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நான் ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு செரி சும்மா கார்னிஷ்காக வச்சுருக்கேன். வாவ், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. பர்கர் பண்ண யாருக்கு தான் பிடிக்காது? அதை விட இதோட டேஸ்ட் அமேசிங்காக இருக்குங்க.
ரொம்பவும் சிம்பிளான ரெசிபி, மேக்கிங் ப்ராசஸும் ரொம்ப ஈஸி தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் குழந்தைங்களுக்கு, இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் உங்கள் கையாலேயே பண்ணி கொடுக்கலாம். அந்தளவுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண பர்கர் பண்ண ஹீட் பண்ணுறதுக்காக மைக்ரோ ஓவனில் 1 மினிட் வைக்கிறேன். அது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு பாரு. நீங்கள் வீக்கெண்டில் வெளியில் போய் சாப்பிட்றத விட லீவு நாளில் நீங்களே வீட்டில் பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்கிறது தான். இன்கேஸ் நீங்கள் பர்கர் பன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஏதோ மிஸ்டேக் ஆனாலோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷனை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஷாப் ஓனராக இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மெனுவில் பர்கர் பன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸ்லேயே உங்களுக்கு 25 பர்கர் பன் வரும்னு சொன்னேன். அப்போ நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது ஒரு பர்கர் பன்னு தான். ஒரு பர்கர் பன்னோட காஸ்ட் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியும். வெளியில் நீங்கள் ஷாப்புக்கு போய் கேட்டிங்கனாலே தெரியும். ஸோ நான் கொடுத்துருக்க ரெசிபியில் 25 பர்கர் பன் வரும்னு சொன்னேன். ஸோ 25 பர்கர் பன் சேல் பண்ணால் எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு பார்த்துக்கோங்க. நம்ம யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. பேக்கரியை பொறுத்தளவு நமக்கு நல்ல ப்ராஃபிட் தான். சீஸ் மெல்ட் ஆகி டேஸ்டியான வேற லெவல் பர்கர் பன் இப்போ ரெடி ஆயிருச்சு. வாங்க நம்ம இதை சாப்பிடலாம். இந்த பர்கர் பன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் உங்களுக்கு எந்த வீடியோ போடணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. Upcoming chef, thank you so much. Love you guys. See you soon.